சிறுகீரை கடையல் பார்க்கலாங்க. இப்போ இது பானையை அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டாச்சுங்க. அடுத்தது சீரகம் போடுவோம். சீரகம் போட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். கறிவேப்பிலை போட்டாச்சு. மிளகா 2 போடுங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்தது வெங்காயம் போடலாம். வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக போடுங்க, நல்லாயிருக்கும். வெங்காயம் போடுறத நான் ஒரு கட்டு கீரை அரிஞ்சு பொடி பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன். ஒரு கட்டுக்கு தக்காளி பழம் நல்லா பெருசாக ஒரு பழம் போட்டுங்க. சின்னதாக இருந்தால் 2 பழம் போடுங்க. அதை லைட்டாக புளிப்பு சுவை இருக்கும்போது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. நல்லா தக்காளி பழம் வெங்காயம்லாம் நல்லா வணங்கட்டுன்னு பூண்டு ஒரு 4 பூண்டு போடுங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கீரைக்கு வந்து சீரகம் பூண்டு போட்டாலே நல்லா டேஸ்ட்டாக கொடுக்கும். நல்லா வணங்கினதுக்கப்புறம் கீரை போடலாம். இப்போ உங்கள் வெங்காயம்லாம் வணங்கிட்டே இருக்குது. வெங்காயம் முழுசாக போடுங்க, ஏன்னா நம்ம கடையிறம்போது வெங்காயம் முழுசாக போட்டால் தான் நல்லாயிருக்கும். அரிஞ்சு போட்டோம்னா ரொம்ப நைஸாக போயிடும் வெங்காயம். லைட்டாக சாப்பிடும்போது வெங்காயம் வாயில் கட்டுப்பட்டால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி வணங்கினதுக்கப்புறம் நல்லா தக்காளியும் பாருங்கள் அப்படியே வணங்கிடுச்சு. இரு இப்போ கீரை போடலாம். இப்போ கீரையை போட்டு கீரை நல்லா வணங்கினதுக்கப்புறம் கல்லுப்பு போடுங்க. அப்போ தான் கீரை வந்து வணங்க பார்த்தா நிறைய இருக்க மாதிரி இருக்கும். வணங்க கொஞ்சமாக போயிடும் உப்பு. அதுக்கப்புறம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் போட்டிங்கன்னா தான் கணக்கான அளவு தெரியும். சீரகம் வந்து 1/4 ஸ்பூன் மட்டும் போடுங்க, நிறைய போட்டிங்கன்னா கசப்பாக இருக்கும். உப்பு கல்லுப்பு போடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. பாருங்கள், நிறைய இருந்த மாதிரி இருந்துச்சு, வணங்க கொஞ்சமாக பேச்சு பாருங்கள். நல்லா வணங்கிருச்சு. இப்போ வந்து உப்பு போடுவோம். உப்பு ஒரு 3/4 ஸ்பூன் போடுவோம், கொஞ்சமாக. உப்பு நிறைய போடக்கூடாது, இந்தளவுக்கு போடுங்க போதும். அப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு 1 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா வேக விடுவோம். ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நேரம் கீரை வரையக்கூடாது. இப்போ நம்ம கடைஞ்சிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கடைஞ்சாச்சு. சோத்துக்கு சோப்பு போட்டு சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், சுதா நெசே சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். பாய்.